ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 5:00 5:20 ஆகுது. உங்களுக்காக இந்நேரம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விடியற் காலையில் எந்த ஒரு செயலும் செஞ்சால் அது சிறப்பாக அமையும்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக இன்றைக்கி காலையில் உட்காந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆஃபலி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியதும் ப்ளஸ் ரிவிஷன் பப்ளிக் இந்த எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் 3 இயர்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஆஃபலி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் இதை எல்லா கொஷின் பேப்பரையும் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா இம்மிடியேட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு தேவையான எல்லா வீடியோஸையும் உங்களால் கண்டினியூவாக பார்க்க முடியும். உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 18 லெசன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொஷின் நம்பர் சேம் தான். நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் நம்பர்லாம் சொல்லிகிட்டே வரேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 14ல் 11 பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. பார்ட் 2ல் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, 2 மார்க் கொஷின்ஸில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஷின். கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 6, கொஷின் நம்பர் 7. What is a computer? Distinguish between data and information. What are the components of a CPU? What is the function of memory? Differentiate input, output. Next, 3 mark question, short answer, part 3 question number 1, 4, 6, 7, 8. What are the characteristics of a computer? Name any 3 output devices. Write short note on impact printer. Write the characteristics of 6th generation. Write the significant features of monitor. என்னடா நிறைய கொஷின்ஸ் சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். எப்போவுமே ஃபஸ்ட் லெசன்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். டீட்டெயிலை பொறுத்தவரையும் 3 டீட்டெயிலுமே படிக்கணும். இதில் 3மே எது இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்கவே கேட்காதீங்க. 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. செகண்ட் லெசன் பேஜ் நம்பர் 31. 31ல் பார்ட் 2ல் 2 மார்க் கொஷின், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். கொஷின் நம்பர் 1, வாட் இஸ் டேட்டா? கொஷின் நம்பர் 3, கன்வெர்ட் பைனரி நம்பர். கொஷின் நம்பர் 5, லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம். அடுத்தது பார்ட் 3ல் 3 மார்க் கொஷின், ஷார்ட் ஆன்சர்ஸ். கொஷின் நம்பர் 3, கன்வெர்ட் பைனரி, தென் கன்வெர்ட் த பைனரி நம்பர் டு ஆக்டல் நம்பர். கொஷின் நம்பர் 4, ரைட் ஷார்ட் நோட் ஆன் ISCII. கொஷின் நம்பர் 5, ஆட். இது 3மே 3, 4, 5. ஓகே. அடுத்தது பார்ட் 4ல் டீட்டெயில் ஆன்சரில் கொஷின் நம்பர் 2ம் 3யும் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தேர்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், 2 and 3. தேர்ட் லெசன் பேஜ் நம்பர் 39. 39 கரெக்ட். 39ல் பார்ட் 2ல் கொஷின் நம்பர் 2, வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன்? 2 மார்க் கொஷின். கொஷின் நம்பர் 3, what is a program counter? Question number 4, what is HDMI? What is HDMI? Question number 5, which source is used to erase the content of a EPROM? இந்த 4மே இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கொஷின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அதே சேம் கொஷின் தான் உங்களுக்கு வரும். 2, 3, 4, 5. அடுத்து பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, அடுத்தது கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 5, கொஷின் நம்பர் 6. இதில் 4th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். PROM, EPROM, டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. டீட்டெயில் ஆன்சரில் கொஷின் நம்பர் 1ம் கொஷின் நம்பர் 4ம். இதில் கொஷின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 1ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 4th லெசன் பேஜ் நம்பர் 47. பார்ட் 2ல் 2 மார்க் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 2, வாட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? கொஷின் நம்பர் 3, வாட் இஸ் a GUI? Next question number 4, what are the security management? Question number 5, what is multiprocessing? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமன் லெட்டரில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் நம்பர் நோட் பண்ணிகிட்டே வாங்க. கொஷின் நம்பர் 2 and 3, list out the key features of operating system. Question number 3, write your notes on multiprocessing.
இது ரெண்டுமே வரும். டீட்டெயில் ஆன்சரை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் 3-star கொஷின். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 5th லெசன் பேஜ் நம்பர் 66 எடுத்துக்கோங்க. பார்ட் 2ல் 2 மார்க் கொஷின்ஸ் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 வாட் இஸ் நவுன் ஆஸ் மல்டிடாஸ்கிங். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 what are called standard icons. Question number 3 differentiate files and folders. Question number 5 how will you rename your file. 1 2 3 5. Next 3 more questions la part 3 la short answers la question number 1 what are the functions of window operating system. Question number 2 write a note on recycle bin. Question number 4 write the 2 ways to create a new folder. Question number 5 differentiate copy and move. இது ரெண்டுமே important. 4th and 5 very very important. Detail answerல question number 1 question number 2 very very important. Question number 1 கண்டிப்பா படிங்க 3-star question. Next 6th lesson page number 100 எடுத்துக்கோங்க. 2 mark question. Part 2ல very short answersல பார்த்தீங்கன்னா question number 1 how do you insert pictures into your document. Second question what are the different packages in OpenOffice Writer. Question number 4 how do you merge cells in a table. Next part 3ல 3 mark questions. Question number 3 how do you insert a row and column. Question number 4 what are the different way to save a document. Question number 5 write the steps to change the line spacing of text. Next 5 mark questions பார்த்தீங்கன்னா question number 2 what is header and footer. How do you insert page numbers in footer area. Next question number 4 explain page formatting in writer. தேர்ட் கொஷினுமே படிச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ரைட் த ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எ வேர்ட் வித் அனதர் வேர்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். இதில் 2 3 4 மூணுமே இம்பார்ட்டன்ட். அதில் 2 1 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3-star கொஸ்டின். யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம சேனலில் போடுற வீடியோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வந்து 80% பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 20% தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். சரிங்களா? நீங்கள் வேல்யூவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் 7th லெசன் பேஜ் நம்பர் 165 எடுத்துக்கோங்க. பார்ட் 2ல வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஸ்டின் நம்பர் 2 வாட் இஸ் எ செல் பாயிண்டர். கொஸ்டின் நம்பர் 3 ரைட் அபவுட் த டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். Question number 4 write the general syntax of constructing a formula in calc. Next question number 7 what are the options available in insert cells dialog box. Next question number 9 define the following text operator row and columns of spreadsheet. அதுக்கு அடுத்தது third subdivision 3 mark question short answersல question number 1 and 2 ரெண்டுமே important. Write a short note on open office calc. Write about inserting column and rows in calc. அடுத்து part 4ல question number 2 மட்டும்தான் important. 8th lesson page number 200 2 mark question very short answersல important பார்த்தோன்னா question number 3 what do you understand by a presentation. Question number 4 define a template in Impress. Question number 5 what do you understand by the slide layout. Next 3 mark question part 3ல short answersல question number 3 and 4 define the slide sorter view and its significance. Next what is a normal view explain. Next detail answerல எதுவும் important கிடையாது. 9th lesson page number 217 2 mark questions very short answersல part 2ல question number 2 question number 3 question number 4 question number 5 question number 7 question number 8 question number 11 question number 12 இது எல்லாமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? question number 2 வந்து what is a network. question number 3 what is the role of ICANN. question number 4 what is a search engine. question number 5 what is a browser. question number 7 what is a website. question number 8 what is CC and BCC in an email. question number 11 what are the benefit of e-governance. question number 12 what is phishing. 3 mark questionsல பார்த்தீங்கன்னா part 3ல short answersல question number 1 question number 2 question number 3 question number 4 question number 6 question number 8 எல்லாமே important. question number 1 TCP IP. question number 2 hotspot internet service.
அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 3 டேட்டா கார்டு அண்ட் டாங்கிள்ஸோட டிஃபரன்ஷியேட். அடுத்து ரைட் எ நோட் ஆன் டூ ஆக்சஸ் மெத்தட் ஆஃப் கனெக்டிங் டு இன்டர்நெட். கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 6 டிஃபரன்ஷியேட் வெப்சைட் அண்ட் வெப்பேஜ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே டிஃபரன்ஷியேட் கேட்டாவே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 3யும் கொஷின் நம்பர் 5யுமே படிச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 6ம் படிங்க. கொஷின் நம்பர் 8 வாட் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் இமெயில். ஸோ 1 2 3 4 5 6 8 எல்லாமே இம்பார்ட்டன்ட். பார்ட் 4ல் டீட்டெயில் ஆன்சரில் கொஷின் நம்பர் 1 explain any 5 types of internal service. Question number 4 explain the do's and do not safe surfing on internet. Question number 1 and 4 very important. 10th lesson page number 236 part 2 la very short answers la 2 mark questions la. Question number 3 what is wrong in the following coding. Question number 4 how do you define comments in HTML. Next 3 more questions பார்த்தீங்கன்னா question number 1 explain the attributes available with body tag. Question number 2 what are the attributes available in HTML tags. Question number 3 how do you view the source file. Next detail answer la first question important write a HTML program to display your school name and address using various grading level tags. Very very important. Page number 265 11th lesson 2 more question very short answer part 2 la question number 1 write a short notes on strong em. Question number 2 what is the use of mark tag. Question number 5 what is thematic break. Question number 6 what is pixel. Next 3 more question part 3 la question number 3 what are the code tag used to create table in HTML. Question number 5 differentiate between UL and OL tags. Question number 6 write HTML code to produce the following table. திரும்பவும் சொல்கிற பிள்ளைங்களா நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் ஹாஃப்லி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் பப்ளிக் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் படிங்க. நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயுமே கண்டிப்பாக சென்டர் மார்க் 1 மார்க்ஸ் ரெடி ஆகிட்டிங்கன்னா சென்டர் மார்க் கண்டிப்பாக சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் முடிச்சிட்டோம், 3 மார்க்ஸ் முடிச்சிட்டோம். 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் கொஷின் நம்பர் 2 எக்ஸ்பிளைன் த அட்ரிபியூட்ஸ் used with table tag in HTML. Question number 3 explain the types of list with suitable HTML code. Question number 4 what is link and explain the types of links. இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் 2 3 4 நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. சொல்லக்கூடிய கொஷின்ஸில் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 1 வேர்ட்ஸ் ரெடினா சென்டர் மார்க் உறுதியாக எடுக்கலாம். 12th lesson page number 284 part 2ல very short answers. Question number 2 write down the general format of mark. அடுத்தது question number 3 what is inline sound or movie. part 2ல question number 2 3 4 பார்த்துக்கோங்க. part 3ல question number 1 3 5 write a short note on familiar image format. அடுத்தது question number 3 explain the main attributes used with form tag. அடுத்து question number 5 explain the attributes of select and option tags. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். டீட்டெயில் எதுவும் கிடையாது இதில். நெக்ஸ்ட் லெசன் 13th lesson page number 293 part 2ல 2 mark questions வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் இம்பார்ட்டன்ட். question number 2 what is CSS. Next third question write the general format of linking CSS with HTML. Next fourth question what is inline style. 2 3 4 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். part 3ல question number 1 what are the advantages of using CSS. Next second question write a short notes on rule of CSS. Next detail பார்த்தீங்கன்னா second question list and explain the font and text element properties and values used in CSS. இது important. 14th lesson page number 314 2 mark questionsல very short answers part 2ல பார்த்தீங்கன்னா question number 1 question number 4 question number 5 question number 6 question number 8 எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. write a syntax of script tag. question number 1 question number 4 how many literals in JavaScript and mention its types. question number 5 what is conditional operator, give suitable example. question number 6 what are the comments in JavaScript. question number 8
write the role of variable in JavaScript. இது எல்லாமே important. Next part 3ல பார்த்தீங்கன்னா 3 mark questionsல first question, what are the advantages of programming languages? Question number 2, brief the basic data types in JavaScript. Question number 3, write note on string operator. Question number 5, what are the uses of logical operators? Important. Detail. First detail, explain about the pop-up dialog boxes in JavaScript. Very, very important, 3-star question. Page number 329, 15th lesson, part 2ல 2 mark questions, very short answersல 1, 3, 5. What are the different types control statement used in JavaScript? Third question, list out the various branching statement in JavaScript. Question number 5, differentiate the break and continue statement. Next 3 mark questions la question number 2, write the syntax for else or if statement. Question number 3, what is called a loop and what are its types? Question number 4, differentiate between while and do while statements. Detail answer la 5 mark questions la explain in detail la first question, explain for loop with example, important. Question number 2, explain switch case statement with example, rendume important. 16th lesson, page number 336. 36ல 2 marksல பார்த்தீங்கன்னா first question, what is a function in JavaScript? Question number 2, what is the uses of function? Question number 3, write a note on library function. Question number 5, write the syntax of function. இது எல்லாமே important. அடுத்தது 2 mark questionsல question number 2, write a program in JavaScript to find the sum of 10 numbers using function. இது important. இதில் detail கிடையாது. Page number 342, 17th lesson, 2 more question, part 2ல very short answersல question number 1, what is harvesting? Question number 2, what are words? Question number 4, write 2 types of cyber attacks. Question number 5, what is a cookie? Next 3 more questionsல second question, write about encryption and decryption. அடுத்தது third question, what are the guidelines to be followed by any computer users? Question number 4, what are ethical issue, name some. இது எல்லாமே important. Detail answerல question number 1, what are the various crimes happening using computer? What is piracy? Mention the types of piracy, how can it be prevented? Write the different types of cyber attacks. 3 questions மே important, 1, 2, 3 மூணுமே படிச்சுக்கோங்க. Last lesson, 18th lesson, question number 1, list the search engines supported by Tamil language. 2 more questions important. 4th question, what is TSCII? Next question number 5, write a short notes on Tamil Virtual Academy. இது எல்லாமே important. ஸோ நம்ம chapter 1லேருந்து chapter 18 வரையும் இருக்கக்கூடிய 2 marks and 3 marks 5 marks இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்தோம். இது முழுக்க ஆஃபலி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு எல்லா இம்பார்ட்டன்ஸும் அப்லோட் பண்ண இருக்கும், நிறைய ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ண இருக்கும். ஸோ இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை உடனுக்குடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 11th மற்ற சப்ஜெக்டை பார்க்கணுன்றவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.